ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து சேவிங்ஸ் பண்றோம் பாரு. நம்ம அதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவோட இருக்கணும். நம்ம இது சேவிங் பண்றோம், நம்ம இதெல்லாம் ஹெல்ப் ஆகணும். நம்ம முதல்ல ஒரு பிளான் பண்ணணும். அப்பனா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆஹ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் நல்லா கொண்டாடிக்கிறீங்க எல்லாருமே? எங்களுக்கு பாம்பேல எப்படி பொங்கலுக்கு ஸ்பெஷல் இல்ல, ஒன்றும் இல்லை, லீவ் கூட இல்லை. இவ்வளவு நாள் இவ்வளவு எத்தனை வருஷமா லீவ் இருந்திருக்கும். இந்த பாம்பேல மக்கா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, லீவ் இல்லை எங்களுக்கு. So, எல்லாம் பிஸியா போயிட்டு இருந்துச்சு. ஸோ சரி, நம்ம நம்ம டாபிக் வரலாம். இப்போ நீங்க வந்து சேவிங் நம்ம பண்றோம் பாரு, இதுல வந்து நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன். டிப்ஸ்ன்னு நினைக்கணும்னா இது ஒரு ஜென்ரலா ஒரு நான் யூஸ் பண்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுறோமோ, இல்லை வீடு வாங்க போறோமோ, இல்லை பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ஒரு அவங்களது ஐஎஸ் ஸ்டடீஸ் இருக்கும், இல்லை அவங்க திருமணத்துக்காக நம்ம பணம் சேர்த்து வைக்கணும் அப்படி இருந்தால இப்ப இருந்து ஒரு பிபிஎஃப் வந்து 15 இயர்ஸ் இருக்குது. பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது, பேங்க்லயும் இருக்கு. நீங்க என்கொயரி பண்ணா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பிபிஎஃப்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதுல வந்து நீங்க மாசம் மாசம் போட்டாலும் பரவாயில்ல, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டாலும் பரவாயில்ல. அப்படி நீங்க வந்து போட்டு வந்து அதை நீங்க அந்த சேவிங் பண்ணலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து நான் லாங் டர்ம் சொல்றேன். இப்போ நான் ரெண்டாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 5 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ். அது நீங்க அதுக்கு முன்ன எடுத்தால் வந்து உங்களுக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டி போட்டு வச்சிருங்க. அது ரெண்டாவது. தேர்ட் வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன்னா, நான் வந்து இப்போ வந்து பேங்க்ல எல்லாம் வந்து 15 மந்த்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஆர்டி போட்டேன். ஸோ 15 மந்த்ஸ்க்கு ஒரு ஆர்டி போடுவேன் நான். அது ஒரு மெச்சூர்ட் ஆகும் பாரு. அந்த பணத்தை எடுத்து அப்படியே ஒரு எஃப்டியில போட்டு வச்சிருவேன் நான். அதை எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி 15 மந்த்ஸ் அப்படி இருந்துச்சு, நீங்க வந்து ஒரு பல்க் அமௌண்ட் நீங்க சேர்க்கலாம். நீங்க ஒரு டார்கெட் வச்சுக்கணும். நம்ம வந்து 15 வருஷத்துக்கு இவ்வளவு பணம் சேர்த்து வச்சுக்கணும். அப்படின்னா நீங்க இந்த 3 விதத்திலையும் வந்து பிபிஎஃப், ரெண்டாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, மூணாவது வந்து இந்த பேங்க்ல ஆர்டி போட்டு பணம் சேர்த்து வைக்கிறது. இது 3 செஞ்சாலும் உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் நீங்க பாப்பீங்க. அது உங்களுக்கு என்னன்னா, நீங்க பிளான் பண்ணுங்க. ஆஃப்டர் 15 இயர்ஸ் வீடு கட்டணுமோ, இல்ல குழந்தைங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ், இல்ல குழந்தைங்களுக்கு திருமணம், இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு யூஸ் ஆகும். இல்ல எதுவும் யூஸ் இல்லைன்னா நீங்க வந்து அந்த பணத்தை அப்படியே எடுத்து ஒரு எஃப்ல போட்டு உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. நம்ம இருக்கிறோம். இப்போ எனக்கு இப்போ வயசு 50 ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் நான் வேலை செய்வேன்னு எனக்கு தெரியாது. என்னது என்ன ஒரு முடிவுனா, என் கை கால தெம்பு இருக்கிற வரையும் எனக்கு நல்ல ஒரு சுகமா இருந்து எல்லா என் வேலையை நானே செய்யறதுல அது வரையும் நான் வேலை செய்வேன். ஆனா இந்த ஆபீஸ்ல ஒன்றும் ரிட்டையர்மெண்ட் இல்லை. எவ்வளவு வயசு உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படி செய்யலாம். அப்படி இந்த ஆபீஸ்ல இங்க சில பேர் இங்க வந்து 60 வயசு 65 வயசு வரை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் யாரோட டிபெண்டன்சிக்கு இருக்க மாட்டேன். நான் என்னோட இண்டிபெண்டன்ட்ல நான் இருக்கணும். நான் முதல்ல இருந்து கல்யாணம் ஆகிறது முன்னில இருந்து இன்னைக்கு வரை நான் தான் நினைச்சிருது. நான் இருந்து வாழணும்னா யாரோட ஒரு தயவுலையும் நான் இருக்கக்கூடாது. என் சொந்த காசுல என் சொந்த வருமானத்தை நான் இருந்து வாழணும். அப்கோர்ஸ் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பெருசா இவங்க சம்பாதிப்பாங்க. நான் அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவா இருக்க மாட்டேன். ஸோ நம்ம வந்து சேவிங் பண்ணி இந்த லாங் டேர்ம் யூஸ் பண்ண அது வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டாக கொஞ்சம் பணம் வச்சுக்கலாம், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்படி நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்க இப்ப இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தால அது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆகும் ஆஃப்டர் 15 இயர்ஸ். இது நான் உங்களுக்கு இது லாங் டேர்ம்க்கு நான் சொல்றேன். ஷார்ட் டேர்ம்க்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். போய் தெரியாதவங்க போய் அந்த பழைய வீடியோ போய் பாருங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வந்து நம்ம வந்து இப்போ 1 இயர்ல நம்ம வந்து மேபி நம்ம வெக்கேஷன் போகலாம், ஊருக்கு போகலாம். இல்ல 4ஆம் வருஷத்துல ஒரு வேளாங்கண்ணி போறேன் நான். அது எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி வருஷம் வருஷம் நான் போவேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொரோனா காலத்துக்கு முன்ன நான் போன வந்து எப்படி வேளாங்கண்ணி ஒரு 7 நாள் இருப்பேன் நான். நல்லா இருக்கும் நான். இப்போ வந்து அப்படி எனக்கு ஆஃபீஸ்ல லீவ் இல்லை, பசங்களுக்கு எல்லாம் படிப்பு எக்ஸாம்னு. ஸோ போறதுக்கு வரதுக்கு 2 நாள், நாங்க இருக்கோம் ஒரு 3 நாள். ஸோ 1 வீக்ல நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். அந்த மாதிரி வேளாங்கண்ணி போகணும். ஒரு அமௌண்ட் வச்சு தேவைப்படனா அது இப்போ இருந்து நான் சேர்த்து வைப்பேன் நான். அடுத்த டிசம்பருக்கு போகணும்னா இந்த டிசம்பர்ல சேர்த்து வச்சா 11 மந்த்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்கும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் காசு போட்டு நம்ம வந்து நம்ம வெக்கேஷன் நல்லா யூஸ் பண்ணலாம். அப்படி இது ஷார்ட் டேர்ம்க்காக வந்து ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஒரு ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக ஒரு கிறிஸ்மஸ் தீபாவளி வருது, நம்மளுக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கும். அது கூட சேர்த்து நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஆர்டி போட்டு நீங்க வந்து சேவிங் பண்ணலாம். இது 2 விதமான சேவிங்ஸ் வந்து ஒரு நான் யூஸ் பண்றது. இது இல்லாத வந்து நம்ம வந்து
இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் எல்ஐசி, ஏஐஜின்னு. அதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம்காக நான் யூஸ் பண்றேன், பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்பயும் பண்றேன். குழந்தைகள் இப்போ வந்து பெரிய பையன் வேலைக்கு போவான், அவன் பேர்லயும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு இருக்கேன். ஸோ இன் ஷார்ட்டா நான் சொல்றது எல்லாம் சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ணணும். சேவிங் பண்ண நம்ம பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவோ தைரியம் இருக்கும். நம்ம நாளைக்கு யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல வந்து நிறைய பேர் வந்து சம்பளம் வாங்குவாங்க, அங்கேயும் இங்கே நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் செய்வாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பாரு, அப்ப யார்கிட்ட கேட்கலாம், தூக்கமே வராது அவங்களுக்கு. அவங்கள்ட்ட கேட்கலாமா, இவங்கள்ட்ட கேட்கலாமா, அங்க வட்டிக்கு கேட்கலாமா, இல்ல கை மாத்த கேட்கலாமா, அப்படி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த ஒரு நிலைமை வராம வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு சேவிங் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next video. Thank you for watching my video.